ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விரல் நுனியில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பாரம்பரிய டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு தானே பார்க்குறீங்க? வெங்காய வடகம், அதாவது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முழுக்க பொடி வெங்காயம் வச்சு தான் செய்ய போகிறோம். இதற்கு தேவையான அளவு பொடி வெங்காயத்தை நம்ம நாளே உரித்து எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோ வெங்காயம் நமக்கு தேவைப்படும். இந்த 3 கிலோ வெங்காயத்தை நல்லா உரித்து தோலை எடுத்து வச்சுக்கலாம். நாள் நைட்டே ஓவர் நைட் ஒரு உலக்களவு உளுந்து ஊற போட்டுக்கலாம். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து நாங்கள் ஊற போட்டிருக்கோம். ஒரு உலக்கு உளுந்து எடுத்தோம் அப்படின்னா 8 உலக்கு வெங்காயம் தேவைப்படும். இதான் இதோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உரிச்சு வச்ச வெங்காயத்தை காலையில் உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தை அரைக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் மிக்சியில் 1-2 அரைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அரைக்கும்பொழுது நமக்கு ரொம்ப அரைப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக வராது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அளவுக்கு இந்த ஒரு உலக்கு உளுந்துக்கு 200 கிராம் மிளகா வத்தல், 100 கிராம் பூண்டு, 10 கிராம் காயம், இது 3ஐயும் ஒன்றா அரைச்சி முதலே எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் பொழுது ரொம்ப சூடு ஏறாது, மாவும் நல்ல கணிசமாக வரும். நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு 2 to 3 டைம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு உதுத்து விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உதிரியாக வரும். இல்லைன்னா வடகத்தில் துண்டாக நிற்கும். இந்த மாதிரி நல்லா 1க்கு 2 தடவை நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்டுக்கோங்க. இந்த வடகம் முழுக்க பொடி வெங்காயத்தில் செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 வருஷத்துக்கு வரை கெடாது. காய வைக்கிறதுல தான் நமக்கு இருக்குது. இதுக்கு தேவையான கருவேப்பிலையை இது நல்ல பொடியாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் உளுந்த வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக விரவுறதா இருந்தாலும் விரவலாம். ஏன் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே கடைசியில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால் இந்த டைமில் இதை போட்டுக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முதல்லையே கொஞ்சமாக உளுந்தை தனியாக ஊற வச்சுருந்தோம். அந்த உளுந்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கண்ணாடி பேப்பரில் தேவையான அளவு சின்னதாக உருட்டி வச்சு காய வச்சோன்னா 1 வருஷம் வரை ரொம்பவே கெடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் எல்லா சாதத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.